தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் பொது காலத்தின் 28வது வாரத்தின் திங்கட்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருப்பதை போன்று மானிட மகனும் இத்தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். மானிட மகனும் இத்தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார். எங்களுடைய தலைமுறையினருக்கு ஆண்டவராகிய கிறிஸ்துவே அடையாளமாக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு தேடலை ஆரம்பிக்கின்றோம். தேடல், ஒரு கவிஞன் அழகாக பாடியிருக்கிறான், தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும். நாங்கள் எங்களுடைய தேடல் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். எங்களுடைய தேடலின் பசி கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையின் முழுமையாக இருக்கின்றார். அவரே எங்களுடைய வாழ்வின் அடையாளமாக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கிறிஸ்து முழு முதல் பொருளாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அமைதியின் பாதையில், அன்பின் பாதையில், மகிழ்ச்சியின் பாதையில், ஒற்றுமையின் பாதையில் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார். அன்பே அன்பே சிறந்தது, இறை அன்பே எங்களுக்கு சிறந்த அன்பு. இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கை இயேசுமயமாக மாற வேண்டும். ஏனென்றால் இயேசுவே எங்களுடைய வாழ்வின் மையம். அவரே எங்கள் தலைமுறையாகி எங்களுக்கு அடையாளமாக இருக்கின்றார். அந்த அடையாளமே கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை நோக்கிய பயணம் எங்கள் ஒவ்வொருவரையும் அவரோடு இணைக்கின்ற பயணமாக, அவரை அனுபவிக்கின்ற பயணமாக, அவரோடு உரையாடி உறவாடி மகிழ்கின்ற பயணமாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பயணம் தொடர ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்னை மேரி மூலமாக இவருடைய பாதையிலே செல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.